ராமண்ணே, சில பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம் போல தோணும். சில பெண்களை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொன்னுலாமான்னு தோணும். வந்திருக்கிற சின்னம்மா ஃப்ரெண்டு அந்த 2வது ரகத்தை சேர்ந்ததா இருக்குமோ? அதுல சந்தேகமே வேணாம் கருப்பையா. அது வந்ததும் வராததுமா சின்னையாவை கூட்டிட்டு வெளியில போயிடுச்சு. சின்னம்மாவோட முகம் எப்படி வாடி போச்சு பத்தியா? அப்போ சின்னையா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மள வச்சிருவோம். என்னத்த? கண்ணையா கண்ணையா கண்ண. ராதா தாத்தாவை கவனிச்சுக்கிறதுல மட்டும் இல்ல, சமையல் செய்யறதுலயும் எக்ஸ்பர்ட். ஒரு தடவை நீ ராதா சமையல ருசி பார்த்தேன்னா அப்புறம் விடவே மாட்டேன். அப்படியா? ஏய், எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க சமையக்காரியாரே? நல்ல சம்பளம் போட்டு கொடுக்கறேன், புடவை கொடுக்கறேன், தங்கறதுக்கு தனி ரூம் கொடுக்கறேன். இங்கே வசதியா இருந்துட்டு போயே. ஆஃப்டர் ஆல் அந்த பிளாட்ஃபார்ம் பூக்கடையில உனக்கு என்ன பெருசா கிடைச்சிட்டு போகுது? என்ன சொல்ற? நான் என் ரூம் போறேன். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புங்க. ராதா, கீதா. என்ன? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். உங்க தாத்தா நீங்களும் அவளை அப்படி தாங்குறீங்களே. போனா போறா. என்ன இருந்தாலும் ராதா கிட்ட நீ இப்படி பேசிட கூடாது. ராதா ஏழைதான், ஆனா அவளுக்கும் தன்மானம் இருக்கு. யாரோட மனசையும் இப்படி புண்படுத்த கூடாது. என்ன சார், அவ மேல இவ்ளோ கருணை? ஜாக்கிரதை, கருணை எங்கேயாவது காதல மாறிட போகுது. டோன்ட் பி சிலி. கருணை வேற, காதல் வேற. ராதா ராதா தான். என் கீதா கீதா தான். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி உங்களுக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்காமலே சொல்றீங்களே. சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது வாசனையிலேயே தெரியும் இல்லையா? சீக்கிரமா சாப்பிடுங்க. வேண்டாமா? நான் சாப்பிட போறதில்ல, வாழ போறேன். ஆமாம்மா, சங்கரை சொல்ற மாதிரி வாய் சமரத்தை விட்டுட்டு என் வயசுக்கும் வயிற்றுக்கும் தகுந்த ஆகாரத்தை அளவோடு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போறேன். முன்னெல்லாம் எனக்கு ஆகாரத்து மேலதான் ஆசை இருக்கும். இப்போ ஆயுசு மேல ஆசை வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் நடக்க போற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும். நீ பெத்து கொடுக்க போற என் வாரிசை என் கையால எடுத்து முத்தம் கொடுத்து என் நெஞ்சி மேல போட்டுக்கிட்டு அந்த குழந்தை சிரிக்கிற சத்தத்தை என் காதார கேட்கணும். அவன் இந்த வீடு பூரா ஓடி விளையாடணும். நான் அவனுக்கு பின்னாலே குண்டு 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 ஓடணும். அம்மா, இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி மாணி நல்லா இருக்கணும்மா. நீ நல்லா இருக்கணும். நல்லா. ஹலோ மம்மி. ஹலோ பேபி. நேத்து உன் போன் வந்ததா? உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வாங்க ஆண்டி, உள்ள போலாம். ஓகே. ஓ, ஃபேண்டாஸ்டிக். அரண்மனை மாதிரி இருக்கு. என்ன, ஒரு 25 லட்சம் ரூபாய் பெருமா? நோ, அந்த காலத்திலேயே 50 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு எங்க தாத்தா சொல்லிட்டு இருந்தார். 50 லட்சமா? அப்படின்னா இப்போ 1 கோடி. இப்பதான் ஞாபகம் வருது. உங்க தாத்தா எப்படி இருக்காரு? he is better. ஓல்ட் மேன், ஓல்ட் மெஷின். டோன்ட் வரி. பேபி, அந்த பூக்காரி இன்னும் இங்கதான் இருக்கறாளா? எஸ் மம்மி. நீ வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை? கல்தா கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போய் தாத்தா பார்க்கலாம். ஓ எஸ், முதல்ல அவரை பாப்போம். ஓல்ட் மேன் இல்லையா? லெட்ஸ் கோ. நீ மருந்து கொடுத்ததுனால எனக்கு ஒன்றும் உடம்பு குணமாகல. என் மருமக வந்தா என் உடம்பு குணமாச்சு. என்னவோ நீ நல்லா இருந்தா சரி. இப்ப மருந்து கொடுக்காத. இவங்க தான் கீதாவோட மதர். ஹலோ ஜெயந்த். ஹலோ. ஓகே. தேங்க் யூ. இவர் தான் எங்க அங்கிள் டாக்டர் சங்கர். ஹலோ. ஹலோ. உன் பேர் என்ன? மிஸ் மாலினி. என்னங்க? மிஸ் மாலினி. மிஸ் மாலினி. மிஸ் கீதா ராணி உங்க பொண்ணுதாங்களா? எஸ், என் சொந்த பொண்ணு. என் வயித்துல பிறந்தது. அதுபடி உங்க பொண்ணு மிஸ், நீங்களும் மிஸ். எனக்கு ஒன்றும் புரியல மிஸ். என்னங்க அது? ஒரு பொண்ணை பத்தி நீங்க மிஸ்ஸஸா தானே இருக்கணும். யூ ஆர் கரெக்ட். நான் மிஸ்ஸஸ் தான் இருந்தேன். ஆனா
எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒத்து வரல. அதனால கீதா பிறக்கிறதுக்கு முன்னால அந்த ஆளுக்கு டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்துட்டு அடுத்த நாளே நான் மிஸ் மாலினி ஆயிட்டேன். என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? இது அம்மா தலையில டை அடிச்சுக்காமலே இப்படி எங்க இருக்கிறேன்னா இது எல்லாமே ஒரிஜினல். எங்க ஃபேமிலி லேடிஸ்க்கு தலையே நரைக்காது. ஏங்க அப்படி? எங்க பரம்பரை நாங்க ராயல் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க. டாக்டர் நீங்க கூட டை அடிச்சுக்கலாமே. ஐயோ அவன் அடிக்காத டை வாங்குறான். அவனுக்கு தர மட்டும்தாங்க நினைச்சிருக்கு. அவன் இப்ப கூட பிரம்மச்சாரிங்க. பிரம்மச்சாரிங்க ஆல்வேஸ் பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரியா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே பிரம்மச்சாரியா? நல்லா கேள்வி கேட்டுக்கங்க, நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி. அவன் அப்படி இப்படி பிரம்மச்சாரியா? ஜெகதீசனா வா. கீதா சேர் சாவி உங்ககிட்ட தானே? இவன் என் பர்த்டேக்கு என்னென்னமோ செய்ய போறானா. 20,000 ரூபாய் கேட்டான். சேப்பை திறந்து எடுத்து கொடு சார். கேட்க 10,000 ரூபாய் சார், பெருசு சார். அப்ப இன்னும் 10,000 கொடு. அப்புறம் அந்த சேஃப்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ரெட் மார்க் போட்டிருக்கும், எடுத்து மேனேஜருக்கு கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெஸ்ட் எடுக்கீங்க, நானும் போய் ரெஸ்ட். ஆமா ஆமா. அப்பா ராஜா 2 மிஸ்ஸை கூட்டிட்டு போ, நல்லா கவனிச்சுக்க. பின்னாலே டாக்டர் அனுப்புறேன். பாய், நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் டாக்டர். ஏண்டா சங்கரு, எப்படி மிஸ் கரெக்டா நல்லா இருக்க முடிச்சு போடுறதால போயும் போய் இந்த கேசியா சும்மாறா. பெரிய யோகியரா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ள கசமாலத்து கூட எல்லாம் சேர்ந்து சுத்தியடா. அடப்பாவி அடப்பாவி, உனக்கு வர வேண்டிய எல்லா வியாதியும் ஒரே பொஞ்சாதியோட ஒழுக்க மருந்து எனக்கு வந்துருச்சடா. என்னப்பா செய்யறது? அது உங்க அப்பாவோட மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். எங்க அப்பா பத்தி சொல்ல கொண்டு அவருக்கு 4 பொஞ்சாதி தான். 4 பொஞ்சாதி. எஸ் மேடம், பூக்காரி ராதவ கார்டுலன்னு இளநீர் கணக்கார கண்ணையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க அவளை தேடி எங்கேயும் அலைய வேணாம். சந்திரசேகர் அட்வர்டைசிங் கம்பெனியோட மேனேஜர் ஜெகதீஷ் தான் அவளை கடத்திக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறான். அப்படியா மேடம்? நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மேம் இதெல்லாம்? ஷூ, சும்மா இரு. சீக்கிரமா அந்த பூக்காரி குட்டியை வெளியில துரத்தணும். அதுக்கு முதல்ல அந்த ஜெகதீஷ் பையலை உள்ள தள்ளணும். மம்மி. யூ டோன்ட் வரி பேபி, நீ போய் ராஜாவோட ஜாலியா இரு. மம்மி கோ ஐ சே. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் போட்டோ எடுக்கிறவன் தான், பொண்ணு கடத்துறவே இல்லை சார். இந்த கோடீஸ்வரர் சந்திரசேகர் தெரியுமா? அவரோட ஒரே பேர ராஜா. நான் அவனு நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து ஒரே இலையில சாப்பிட்டுருக்கோம், ஒரே பனியனை போட்டுக்குவோம், ஒரே டிராயர்ல புஸ்தகத்தை வச்சுக்குவோம். அதை சொன்னேன், ஜஸ்ட் தமாஷி சார். ராஜாவுக்கு நான் ஒரு போன் அடிச்சுக்கிறேன், அவனே வந்து விஷயத்தெல்லாம் விளக்கிடுவான் சார். பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. பெரிய பெரிய இடத்தெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறியே. பெரிய இடத்து பிடிக்கிறவெல்லாம் ஒரு மாதிரி தான் சார் இருப்பாங்க. தோற்றத்துல என்ன சார் இருக்கு? எல்லாம் நம்ம தொழில தான் இருக்கு. ஒரு போன் பண்ணிக்கவா? கோடீஸ்வரர் சந்திரசேகர். இது பூட்டி இருக்கேன், அடுத்தல பண்ணிக்க. என்ன பட்டுன்னு டெசிஷன் எடுக்கிறீங்க சார்? கோவிந்தா கோவிந்தா. ஹலோ, நான் ஜெகதீஷ் பேசுறேன். ராஜாவை கூப்பிடுறீங்களா? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. ஹாய். ஹலோ கீதா, எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. சாரி, பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன விடவா? நோ சான்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ. என்னையாச்சு? நம்ம நாயுடு தும்மும் போதே எனக்கு தெரியும் சார். அந்த வீடு ஒரு கப்பல் மாதிரி ஒரு வீடு. அதுல எத்தனை டெலிபோன் பண்ணி அடிக்குது, யார் எடுக்கிறாங்க, யார் பேசுறாங்கன்னு கணக்கே கிடையாது. வித் ஒரு கைண்ட் பர்மிஷன் இன்னும் ஒரே ஒரு தடவை போன் பண்ணிக்கவா? நம்ம நாயுடு மறுபடியும் தும்ப மாட்டாரே. யோ பண்ணிக்க. நாயுடுவே பெட்டர். விக்ஸ் நல்லா உள்புறமா தடவினீங்கன்னா நல்லது. ஹலோ, டாக்டர் சங்கர் ஹியர். டாக்டர் அங்கிளா? அப்பா, நான் இங்க ஜெகதீஷ் பேசுறேன். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கேன். நான் வகையா மாட்டிட்டு இருக்கேன் அங்கிள். ராஜா உடனே வர சொல்லுங்க, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். இல்லாட்டி நான் கம்பி எண்ண வேண்டி வரும். அங்கிள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, இங்க எல்லாருக்கும் ஒரே ஜலதோஷமா இருக்குது. அதுக்கு நீங்க வரீங்களா? வேண்டாம், ராஜாவை வர சொல்லுங்க. ஏப்பா பதற? ராஜா உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. காஷ்மீர்ல எனக்கு எப்போ உங்க ஞாபகம் தான். இனிமே என்ன தனியா விட்டுட்டு
நீ எங்கேயும் போக. ராஜா, ஓ மை காட், ராஜா. அங்கிள் வகையா மாட்டிக்கிட்டோம். ராஜா, கதவை தரப்பா. ராஜா, என்னப்பா செஞ்சிட்டு இருக்க? கதவை தரப்பா. தோ வந்துட்டா அங்கிள். 1 மினிட். டாக்டருக்காக ஏன் இவ்வளவு பயம் சாகுறீங்க? டாக்டர் அங்கிள் விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம கல்யாணமே நின்னுடும். அப்படி என்னதாப்பா பண்ணிட்டு இருக்க உள்ள? ரொம்ப அர்ஜென்ட் விஷயம். கதவை தர. என்னப்பா ராஜா, நான் பாட்டு கதவை தட்டிட்டே இருந்தேன். உள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தேன்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கிள். ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். கையில இருக்கு ட்ரெஸ் வெளியே போறதுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இத பார், நீ எங்கேயும் போக வேண்டாம். நேரா அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. உன் ஃப்ரெண்ட் ஜெகதீஷ் எதையும் மாட்டிட்டு இருக்கான். ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாப்பா, போன்ல என்கிட்ட ஒப்பாரி வச்சான். இத பார், பாவம் பாக்குறதுக்கு நல்லவனா இருக்கான். என்ன தப்பு பண்ணானோ, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? சீக்கிரமா போ, அங்க அவன் அலையிட்டு இருப்பான். நான் இப்ப வெளியே போறேன், நீ அப்புறமா போ. நான் போய்க்கிறேன் தம்பி, நீங்க போங்க. நான் போறேன். கருப்பையா, என்ன அண்ணே? அந்த பசங்களை வச்சு முதல்ல அந்த பீரோவை தூக்கு. இதையா? எதுக்கு? சின்னம்மா ரூமுக்கு கொண்டுட்டு போகணும். சின்னம்மா ரூமுக்கா? அட வாங்கடா, வந்து தூக்குவாங்கடா. வாங்கடா. தூக்குங்க, வாங்க. அடே முனியாண்டி, சீக்கிரமா தூக்குடா. என்னப்பா இவ்வளவு மெதுவா நடக்கிறீங்க? வேகமா வாங்கப்பா. கருப்பையா, தம் பிடிச்ச வாயா. தூக்கி பார்த்தா தெரியும். ஆமா, என்ன இப்படி கணக்குது? பணம் இருக்குது, சொல்றத கேளையா. இறக்குங்க, இங்கே வைங்க. இறக்குங்க. கருப்பையா, உள்ள விளக்கு எரியல. சின்னம்மா தூங்கிட்டாங்க போல இருக்கு. காலையில கொண்டுட்டு போய் வச்சுக்குவோம். ஒண்ணும் ஆயிடாத. என்னத்த ஆக போகுது? பகல் பூராவும் பங்களாவுக்குள்ள பத்திரமா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பனியிலையும் குளிர்லையும் கிடந்து அனுபவிக்கட்டுமே. அட வாங்கப்பா, போங்க. நல்ல கட்ட தாங்கும். முதல்ல நானே சந்தேகப்பட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு என் தலையில ஸ்ட்ராங்கா அடிச்சு சத்தியம் பண்ணி தன்னோட சமூகத்தோட தான் ராஜா அவளை கார்ல கூட்டிட்டு போறான்னு சொன்ன உடனே நானே நம்பினேன். சார், நான் அதை விட ஸ்ட்ராங்கா அடிச்சு சத்தியம் பண்ணேன். தும்மல் நம்பலையே. சார், நான் வேணா ராதாவை கூட்டிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லணும். தேவையில்லை, நீங்க போலாம். நிஜமாவா சார்? எஸ். நீ வெளியே வரதுக்காக தானே கதவை பூட்டாம வச்சிருந்தேன். ஏன் வரல? எப்படி முடியும்? நீங்க போனோன்னு அந்த ராதா இந்த அலமாரிய பூட்டி எல்லா வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு வந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. மம்மி, உடனே எங்கேயிருந்து போய் ஆகணும். கீதா, நீ எங்கேயும் போக வேணாம். ஆமா, நீ எதுக்கு போகணும்? போக வேண்டியது அந்த பூக்கார குட்டி தான். ஓகே, காலையில முதல் விஷயமா தாத்தா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவு எடுக்க வேண்டியது தாத்தா இல்ல ராஜா, நீங்க தான். எஸ், இட்ஸ் நவ் ஆர் நெவர். என்னங்க என்னாச்சு? ராதா, நீ அளவுக்கு மேல நடந்துக்கிற. உங்க தாத்தா இடம் கொடுத்ததுல இவ தலைக்கால் தெரியாம ஆடுற. இதோ பாருடி, இவ்வளவு நாளா போனா போதுன்னு தாத்தா முகத்துக்காக என் மாப்பிள்ள பொறுமையா இருந்தாரு. அதை சாக்கா வச்சுக்கிட்டு என் மகளை ஒரடியா கொன்னுட்டு அவ இடத்தை நீ பிடிக்கணும்னு திட்டம் போடுறியா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஆஹா, ஒண்ணும் தெரியாத பாப்பா. மரியாதை இந்த இடத்தை காலி பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போ. எனக்கு இவங்க சொல்றது எதுவும். ஏய், நீயா போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வேண்டாங்க, அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். நானே போயிடுறேன்.
சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லு ராதா. பூவால உங்க கல்யாண மேடையை என் கையாலே அலங்காரம் பண்ண நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். ராதா, அப்பா, எனக்குன்னு நீங்க வச்சுட்டு போன இடத்துக்கு நான் திரும்பி வந்து சேர்த்துட்டேன். போதும்பா, போதும். பனை மரத்து நிழல்ல நின்னாலும் நிக்கலாம், பணக்காரங்க பக்கத்துல மட்டும் நிக்கவே கூடாது, நிக்கவே கூடாது. நடுராத்திரில சாமியை கொண்டாந்து வச்சுட்டு என்கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான்னா என்னமோ சதி நடக்குது. யாரோ என்னவோ சொல்லிருக்கீங்க. உண்மை சொல்லுங்க, என் மருமக போட்டு ஏன் வீட்டை விட்டு போனா? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கிட்டே ராஜா உடனே ஓடி போய் என் மருமக பொண்ணை கையோட கூட்டிட்டோம். என்னடா நிக்கிற? சாரி தாத்தா, நான் கூட்டிட்டு வர மாட்டேன். கூட்டிட்டு வர மாட்டியா? ஓஹோ, என் பேச்ச மறுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? மரியாதையா போறியா இல்லையா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பேசாம இருக்கிறேன். இவனா என் பேரன். நோ நோ, உங்க பேர பிள்ளைய இப்படி எல்லாம் திட்டக்கூடாது. அம்மா, மிஸ் ராய் ஃபேமிலி, நான் நினைச்சேன்னா என் பேரனை சட்டை பேட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு நடு ரோட்ல வெயில்ல நிக்க வைப்பேன். அங்கிள் கொஞ்சம் அமைதியா இருங்க, முதல்ல இந்த ஜூஸ் குடிங்க. அம்மா சின்ன மிஸ், நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சார் டேப்லெட்ஸ். சொன்னா கேட்க மாட்டீங்க? மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. அம்மா, அப்பா, சங்கு, சங்கு, நெஞ்சு, ஐயோ, அம்மா, நெஞ்சு, ஐயோ, ஐயோ, அம்மா, அம்மா, என்னப்பா சங்கு, நெஞ்சு வரி, அப்பா, இந்த பையன் கீதாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டான். அவளை கூட்டிட்டு வர சொல்லு, இல்லாட்டி போனா சேர்த்துட வேண்டாம். என்ன ராஜா அது? இவ்வளவு தூரம் சொல்லியும் கீதா வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டியே. நல்லா இருந்தவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் மறுபடியும் பண்ணிட்டியே. மைண்ட் யூ, திஸ் இஸ் தேர்ட் அட்டாக். அங்கிள், கீதா, கீதா, பாத்தியா, இந்த நிலைமையிலையும் கீதாவை நினைச்சு புலம்பிட்டு இருக்கார். எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் வச்சிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிட்டியா? என்ன யோசிக்கிறேன்? உன்னை போய் கீதா அழைச்சிட்டு வா, இல்ல சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சிரு. அங்கிள், சீக்கிரம் கீதா all of you go out. ராஜா, ராதா தானே கூட்டு போறீங்க? ஆமா, வேற வழி இல்ல. பரவாயில்ல, உயிருக்கு ஆபத்துங்கும் போது கௌரவத்தை பார்க்கலாமா? நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஆண்டி. என்ன மம்மி? ஷோ, அவ வரட்டும். கீதா கூட்டிட்டு வந்து போயிட்டானா? இத்தனை நாள் நெஞ்சு வலியால துடிச்சேன், இன்னைக்கு நெஞ்சு வலி மாதிரி நடிச்சேன். என்ன எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா? எந்த இடத்துல வலிக்குது? நெஞ்சா வேற எங்கேயாவது பார்த்து ஒரு வாரம் படுக்கை விட்டு எடுத்துக்க கூடாது. வெறும் உப்பு இல்லாத கஞ்சி தான். எங்கப்பா அந்த ஆக்சிஜன் உயர்வு வாயில வைப்போம்? ஐயோ, மூக்கல வைக்கிறேன். உனக்கு வாயில வச்சு பாப்போம்.